வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இன்றைக்கு உங்கள் ஒரு நல்ல ரச்சி கடைக்கு கூட்டிக் கொண்டு போகிறேன். இந்த பார்த்தீங்களா, நாய் தலை மாதிரி கிடக்கு. நாய் வெறி நாய் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி, கண்ணெல்லாம் பார்த்து கொண்டிருக்க, எங்களையே பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி. பல்ல பாருங்க, நாயல்ல ஆட்டு தலை. ஆம், விற்பனைக்காக ஆட்டு தலை சூப் வாங்கி வைக்கிறதுக்காக பாருங்கள். ஆடுகளை பார்க்க பாவமாக இருக்குது, கண்ணெல்லாம் பார்த்து கொண்டிருக்குது. எத்தனையோ இது எப்போ அடிக்கப்பட்டதோ தெரியாது, எத்தனை வருஷத்தானது எல்லாம் ஃப்ரீசருக்குள் எடுத்து வச்சு ஃப்ரெஷ்ஷண்டு சாப்பிட்றாங்க. ஊரில் உடனுடனே ஆடுகள் வேள்விகள்லையோ எழுது பங்கு போடுறது. இது எத்தனையாவது வருஷம் இப்போ ஜாட்டில் இருந்தது, இப்போ விற்பனைக்கு வந்தேன்னு தெரியல. இங்கே பாருங்கள், ஆட்டுக்கால் சூப் வைக்கிறதுக்காக ஆட்டுக்கால்களை பாருங்கள். எல்லாம் அப்படியே ஒரு பனிக்குள்ள பிணத்தை தாட்டு போட்டு எடுத்த மாதிரி தான் இருக்குது. இது எல்லாம் இதைத்தானே நீ வேண்டி கொண்டு போய் அள்ளு கொள்ளையாக வந்து லைனில் நிற்கிறோம் வேண்டுறதுக்கு. ஆட்டுக்கால் சூப். இங்கால ஆட்டுண்ட கால்கள், மாட்டுக்கால் இருக்கின்றது. மாட்டுக்கால் சூப் வைப்பது சூம் பண்ணி காட்டுறேன்னு பாருங்க. இதை பார்த்தா பிறகு சாப்பிடுவீங்களோ சாப்பிட மாட்டீங்களோன்னு நீங்கள் தான் முடிவெடுக்கணும். அந்த நிலைமையை பார்த்து சூம் பண்ணி பார்த்து அந்த ஃப்ரெஷ்ஷாக ஆட்டிறைச்சிகளை வேண்டியக்கில் இருக்கிற மாதிரி தெரியாதபடியாக வந்து சாப்பிட மனம் வராது. இங்கே அங்கே வெட்டியில் அங்கே வந்து வச்சுருக்குது ஆடுகள், மட்டன் கறிகள். அங்கால எல்லாம் அரபிக்காக்கள் தான், எல்லாம் அஜேவியர்கள். வெட்டினவங்க ரெண்டு எல்லாம் கலால் உணவுகள் போட்டு வெட்டுறது, கன பேர் கொடுக்குறது, கன பேர் பாட்ஸ் ஆக்குறது, கன பேர் அங்காலே இருந்து உள்ளுக்கே இருந்து வேர் ஹவுஸில் இருந்து கொண்டு வரதுக்கு. அங்காலே பாருங்கள், மட்டன் பீஸுகளை வந்து எப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் என்னென்ன பேருண்டு பெரிய நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்கணும். இப்படி தொகையாகவும் வந்து எடுத்து கொண்டு போவினோம். பெண்ணாடு லம்பெல்லாம் இருக்குது விற்பனைக்கு. காலின்ற துண்டு, துடைகளின்ற துண்டண்டு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. வேண்டி கொண்டே சமைத்தால் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். ஆட்டுக்கால் சூப்புக்கு பார்த்தீங்களா, இப்படி ஆட்டின் காலை பார்த்துனீங்களா எப்படி இருந்தாண்டு. இஞ்சால வந்து பார்த்தோம்னா பீஃப், அங்கண்ட மாட்டிறைச்சியில் பெரிய துண்டுகள் வந்து பெரிய கொளுத்த மாடுகளினுடைய துண்டுகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு துண்டு நல்ல விலைபெறும் பிறகு கொண்டே கறி வச்சு சமைப்பார்கள். பல பேரும் முஸ்லீமாக்கள்லாம் நீங்கள் அள்ளு கொள்ளையாக வந்து நிற்கிறவ. இங்கால கோழிகளினுடைய பார்ட்ஸ், கோழிகள் ஃப்ரெஷ் ஒன்றுமே இங்கே இல்லை. சும்மா சொல்கிறது ஃப்ரெஷ் அண்டு, கனடாவில் சொல்கிறது ஃப்ரெஷ் அண்டு. இந்த கோழி எப்போ பண்ணையில் வளர்த்து பண்ணையில் உரித்தது, அப்புறம் பண்ணைன்ற வேர் ஹவுஸில் வந்து இங்கே பாருங்கள், மாட்டின் விதைகள், ஆடுகளுடைய விதைகள், அதனுடைய கண் பாகங்கள், ஈரல்கள் எல்லாமே இருக்கின்றது. இப்போ ஃப்ரெஷ் அண்டு இங்கே ஒன்றுமே இல்லை. சும்மா சொல்கிறது ஃப்ரெஷ் அண்ட வார்த்தை என்பது எங்களுடைய நாடுகளில் தான் இருக்கின்றது. இங்கால பண்டிகடை, அவர்களுக்கு இதுக்கும் பண்டிகைக்கும் சம்பந்தம் இல்லை. இரண்டா முஸ்லீம்கள் பண்டிகளை வந்து விரும்பாதவர்கள். ஆகவே இஞ்சாலி பண்டிகடை நடத்துகிறார். பண்டிக்காலை பாருங்கள், இதையும் வேண்டி கொண்டு வைத்து சமைப்பார்கள், சூப் வைப்பார்கள். இப்படி இருக்குது, அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. பன்றி கால்கள், பன்றி தொடைகள், பன்றி விழா எலும்போல் என்று எல்லாமே அடுக்கப்பட்டிருக்கின்றது. பண்ணையில் எப்போ வெட்டியதாக இருக்கும். பிறகு அங்கே ஃப்ரீசரில் கிடந்து, பிறகு சேலுக்கு ஃப்ரீசரில் ஸ்டாக்கில் கிடந்து, பிறகு கடை வாங்கினவற்றை ஹோல்சேல்கார்ட்ட கடையில் ஃப்ரீசரில் கிடந்து, பிறகு விற்பனை நிலையத்தில் கொண்டு ஸ்டாக்கில் ஃப்ரீசரில் போட்டு ஒவ்வொன்று எடுத்து வெட்டி எப்போ வெட்டப்பட்டதுண்டு வாங்குறவனுக்கும் தெரியாது. அங்கே வளர்த்த அந்த செத்த ஆட்டுக்குத்தான் தெரியும், மாட்டுக்குத்தான் தெரியும், கோழிக்குத்தான் தெரியும். ஃப்ரெஷ்ஷண்ட எந்த வார்த்தையுமே இங்கே பயன்படுத்தப்படையிலாது. அங்கே ஊரில் உடனே பங்கு போட்டு அல்லது வேள்வியில் போட்டு சாப்பிட்ற மாதிரி, அல்லது எங்கள் கண்ணுக்கு முன்னால் ஃபார்மில் உரித்து தருவார்கள். அதுகள்லாம் ஃப்ரெஷ். இங்கால பன்றிகளில் செய்யப்பட்ட விதமான உணவுகளும், பன்றி தோள்களும், பன்றி இறைச்சி தசை துண்டங்களும் என்று எல்லாம் அடுக்கப்பட்டிருக்கிறது, காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. இது பீஃப், இது வந்து ஆட்டிறைச்சி. இது பார்க்கவே ஃப்ரெஷ் மாதிரி தான் இருக்குது. இது வந்து மாடுகளினுடைய தசை துண்டங்கள் நேர் துண்டத்தோடு இருக்குது. இங்கால மாட்டின் கால் இருக்குது சூப் வைக்கிறதுக்கு. மாட்டுக்கால் கொண்டு தான் இங்கிருக்கு போடக்கு, எல்லாம் வந்து அள்ளி கொண்டு போயிட்டாங்க போடக்கு. இவற்ற கடையில் நல்ல ஒரு பெரிய ரச்சி கடை. இங்கால சின்ன தசை துண்டங்கள் இதெல்லாம் ஃப்ரீசரில் வெட்டி போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கெட்டில் கொண்டு போட்டு குமிச்சு விற்பார்கள். இங்காலெல்லாம் பேக் பண்ணப்பட்டது, அளவுக்கு ஏற்ற மாதிரி பேக் பண்ணப்பட்டது. வளமையாக பூட் சிட்டி வழி இருக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், சீனர்கள் விரும்பி சாப்பிட்ற ஜப்பானிய கோழி இந்த காலை அப்படியே சொதி வச்சு குடிப்பார்கள், கறியாச்சு குடிப்பார்கள். கோழின்னு அந்த எல்லா விரல்களோடையும் இருக்கிற கால்கள். எனக்கு ஒருவர் வந்து சீன நண்பர்
ஒரு இது வந்து பெரிய வான்கோழின்ற ஹால். அங்கால எல்லா பார்ட்ஸ்களும் இருக்குது. எனக்கு ஒரு நண்பன் சீன நண்பன் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ஒன்று கொண்டு தந்தார். ரெஸ்டாரண்ட்லேருந்து சூடாக தான் இருந்தது. சாப்பிடும் கொண்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே எல்லாமே சோஸ் எல்லாம் போட்டு கோழிகள் என்ற ஹால். இது கருப்பு கோழி, கண்டிருக்க மாட்டேங்குது. கருப்பு கோழி இருக்கின்றது. கருப்பு பார்க்கவே சாப்பிட மெனம்பெறாது. ஆனால் என்னென்னு தான் கொண்டே சமைச்சு சாப்பிட்றாங்களோ ஐயா. இப்போ அந்த சீன பிரஜையை தந்ததை வந்து எடுத்து பார்த்தோன்னு இல்லை கோழி கால்களும் இருந்து எனக்கு பயம் வந்துட்டு நான் இல்லை குரோனைக்காயங்க இந்த சாப்பாடு நான் சாப்பிட்றேன் இல்லைன்னு கொடுத்துட்டேன். அப்படி அன்பா தர்ற சாப்பாடை திருப்பி கொடுக்குறே இல்லை. சில பேர்கிட்ட வேண்டி போட்டு நாங்கள் எறியக்கூடாண்டதுக்காக திருப்பி எப்படி வருது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கின்றது. ஈரல்கள், மாட்டு ஈரல்கள், ஆட்டு ஈரல்கள் எல்லாமே. இது நாக்கு, இது வந்து மாட்டின் நாக்கு அப்படி அறுத்து விற்பனைக்கு வச்சுருக்காங்க. பாருங்கள் எப்படி என்று பார்க்கவுமே படிதாமல் இருக்குது. சாப்பிடே கொண்டு வந்து தெரியல. இப்படி பெரிய பார்ட்ஸுகளாக கொண்டு வந்து அறுத்து வைக்கல. இதெல்லாம் எப்போ நாட்டின் நாக்குகளை பாருங்கள், நாக்குகளை வந்து அறுத்து வச்சிருக்கிறார்கள். அதை கொண்டு வெட்டி சமைப்பார்கள். சிலதுகளை பார்த்தா சாப்பிட மனம் வர்றதில்லை தான். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜோக்கெட் கொப்பைகளையும் ஜோக்கெட் இருக்கிற மாதிரி அதுக்குள்ள ஒவ்வொன்றையும் ஈரல்களை போட்டு அடைஞ்சு ஊற போட்டு வச்சிருக்கணும். பெரிய ஈரல் துண்டுகளை. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் நண்டு, துடிக்க நண்டு இருக்கும். அதை வந்து இந்த கவ்விகளால் வந்து பிடிச்செடுத்து பேக்கில் போட்டு நிறுத்து கொண்டு போயினோம். இங்கே அம்மணி வடிவாக பார்த்து எடுக்கிற அதுக்குள்ளேயும் பெரிய நண்டு, துடிக்கிற நண்டை பார்த்து எடுத்து கொண்டிருக்கின்றார். அதுகள் விடாது, எல்லாம் கொழுவி பிடிச்சி கொண்டு நிற்குது. நானும் உயிர் நண்டை வேண்டிக் கொண்டே சமைப்போம் உண்டு. அதை சாக்கொள்ள பயத்தில் என்னென்று சமைக்கிறேன், சாக்கொல்லி போட்டு சமைக்கிறேன்றதுக்காக வேண்டவில்லை. இங்கே பாருங்கள் இப்படி ஒரு பேக்குக்குள்ளே எடுத்து போடுவினோம். ஒரு நண்டை தூக்கினாலே அதில் பயத்தில் எல்லா நண்டுகளோடையும் கட்டி பிடிச்சி கொண்டிருக்குது, வெறுகுதில்லை. இப்போ தேடி உயிர் நண்டுகள், இந்த சீனர்கள் வந்து பிலிப்பைன்ஸ், இந்தோனேசியர்கள் இந்த உயிர் சாப்பாடுகளைத்தான் கொண்டு உயிரோட இதண்டித்தான் சமைப்பார்கள். அது உண்மையாகவே பரிதாபத்துக்குரியது. இந்தியாவில் இறந்த நண்டுகளை கட்டியும் வச்சிருக்கிறோம். பாகங்களும் இருக்கின்றது, மீன் பாகங்கள், இறால்கள் இருக்கின்றது. வித்தியாசமான ஒரு எல்லா ஃபுட் சிட்டிலையும் இல்லாத மாதிரி ஒரு வித்தியாசமான இறைச்சி கடை. எல்லாம் ஒவ்வொரு பவுண்டுக்கு ஏற்ற மாதிரி விலைகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். கணவாய்கள், இந்தியாவில் உயிர் சிப்பி, மட்டி, கடலுக்கு அடியில் என்னென்ன இருக்குதோ சிப்பிகள், மட்டிகள், ஊரிகள் எல்லாத்தையும் வந்து வச்சு கிடக்குது. அதை கொண்டையும் வச்சு சூப்புகள் வச்சு குடிப்பினோம். இப்படி சூப் வச்சு குடிப்பினோம். இங்கால அதான் உயிர் வகையான உணவுகள் இருக்கின்றது. தொட்டிக்கு எல்லாம் விதமான நண்டுகள், பெரிய நண்டுகள். இது என்னதுக்கண்டா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வேறு நாட்டில் இருக்கிறவன், ஊரில் இருக்கிறவன் வடிவாக பார்க்கட்டுமே, பார்த்து இதண்டட்டுமே. உயிர் நண்டுகள் எல்லாம் கால் கையெல்லாம் கட்டி போட்டு நீந்த முடிய மாதிரி போட்டிருக்குது. உண்மையாகவே படிதாவந்தான். என்ன செய்கிறது, சாப்பாட்டுக்காக அதுகளை வற்புறுத்துகிறார்கள். இஞ்சாலை நண்டுகள் எல்லாம் உயிரோட்டத்தோடு இருக்கிறோம். இப்படித்தான் வாழ்க்கை. காக்கதீவுக்கு போனால் பின்னிடத்தில் ஃப்ரெஷ்ஷாக வேண்டுவீங்கள். களியங்காட்டு சந்தைக்கு பண்ணைக்கு போனால் ஃப்ரெஷ்ஷாக வேண்டுவீங்கள். துடிக்க மீன். இங்கே எல்லாம் ஃப்ரெஷ்ஷுன்றது கருத்தில் இல்லை. எத்தனை ரச்சியை கொண்டு ஃப்ரீஸ் பண்ணி போட்டு இந்த ஆட்டின தலையை பார்த்துறீங்கள் தானே, ஆட்டு கால்களை பார்த்துறீங்களா, என்ன கேவலத்தில் கிடந்த இங்கே மீன்கள் எல்லாம் ஐஸுக்குள்ளே போட்டுருக்குது. எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியும்? ஐஸ் தான், எல்லாம் ஐஸ் தான். அங்கே நீங்கள் போய் களியங்காட்டு சந்தையில் பூவை பிரித்து பார்த்துட்டு இன்றைக்கு வந்ததாண்டு கேட்டு வருவீங்கள். அவன் ஐஸுக்கு வச்சுருந்தாலே ஒரு மாதிரி பார்ப்பீங்க. இங்கே எத்தனை நாளைக்கு ஐஸுக்கு வச்சு தான் சாப்பிட்றாங்க. இதை வேண்டி கொண்டு போய் ஃப்ரீசருக்குள்ளே போட்டு தான் வெட்டி சமைக்க வேணும். ஆனால் நல்ல சுவையான மீன் வகைகள் இருக்கிறது. வெட்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சமையலை செய்து நாங்கள் அதையும் ஒளிப்படமாக்கலாம். வித்தியாசமான ஸ்ரீலங்கனுக்குரிய மீன் வகைகளுக்கெண்டே இவர்கள் இதுக்குள்ள தனியாக வச்சுக்கிறோம். பெரும்பாலும் இவர்கள் சீனர்கள்லாம் இதை நடத்தினோம். ஆனால் ஸ்ரீலங்காவுக்குரிய அந்த சீ ஃபுட்ஸை வந்து அங்கே லேபிள் போட்டு அதுக்கெண்டு தனியாக ஒரு இடம் வச்சிருக்கணும். இனித்தான் பார்க்க போகிற விஷயம் இது. சின்ன மீன் துண்டுகள், நண்டுகளை கழுவி போட்டு அதை விற்க போட்டிருக்கிறோம். ஒரு 4 நண்டை 6 ரூபாண்டா, 6 2 2 1500 ரூபாய்க்கு இந்த 5 நண்டையும் வேண்டி சாப்பிடப்படும். இஞ்சால உயிர் சின்ன மீன்கள் கேட்டால் பிடிச்சி வலையை போட்டு பிடிச்சி வெட்டி தருவார்கள். உங்கள் வேறு ஒரு கஸ்டமர் வந்திருக்கிற உடனே பிடிக்க போய் நம்ம மீனை உடனே பிடிச்சி உடனே வெட்டுறது உயிர் மீன்கள். இஞ்சால பாருங்கள், இதைத்தான் நீங்கள் அவங்களுக்கு காட்டணும். யோசிச்சா பாடிகளுக்குள்ள இந்த ஆட்டீரல், மாட்டீரல்களை அப்படி ஊற போட்டிருப்பினோம். இதை அதில் கரண்டி ஒன்று தூக்க போட்டிருக்கும். அதை எடுத்து இந்த பாலுகள்
இந்த தண்டு வடங்கள் இல்லை ஊற போட்டு ரத்தத்துக்குள்ளேயே ஊற போட்டுருவோம். எத்தனை நாள் ஊறி இருக்கும். அதை நீங்கள் இந்த கவியால் எடுத்து பார்த்து அந்த பார்ட்ஸ் எடுக்கலாம். இந்த இறைச்சி துண்டை பாருங்கள், இந்த ரத்தத்துக்குள்ளேயே ஊற போட்டு எத்தனை நாள் ஊறி கொண்டு இருக்கும் எனக்கு தெரியல. அப்படி நான் சொல்லக்கூடாது, நல்லதை தான் விற்பார்கள். இது அந்த ரத்தத்துக்குள்ளே ஊற போட்ட இது. ஆமாம், பார்த்துருப்பீர்கள் இப்படி தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது கனடாவினுடைய இந்த இறைச்சி விற்பனை நிலையங்கள். இது ஒவ்வொரு நாட்டில் இருக்கிறார்கள் பார்ப்பீர்கள் என்பதற்காக. இங்கே பாருங்கள், இப்படித்தான் ஆட்டுத்தலைகள் முதலே காட்டின மாதிரி இருக்கும். இதை வேண்டித்தான் சமைத்து சூப் வைத்து தண்ட வேணும். எப்போ சேர்த்து ஆடோ தெரியாது, பார்க்க கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. இதை வேண்டி கொண்டு சமைக்க ஒரு அரியணமாக தான் இருக்கு. என்ன, மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். பதிவு பிடித்திருந்தால் மற்றவருக்கும் பகிருங்கள்.